பாருங்க, லைக் கொடுத்துக்கலாம், வேணா நீங்கள் டிஸ்லைக் கொடுத்துடலாம். இங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இங்கே சேவ். ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் நவீன் ரவி. ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரீல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதம் வந்து இன்ஸ்டாகிராம் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிறதுனால டிக்டாக்ல என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் இந்த ரீல்ஸில் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ரீல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் டிக்டாக் கூட பெஸ்ட்டாக இருக்குமான்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 100 லைக்ஸ் தான். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம 2000 இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை மைல்ஸ்டோன் நம்ம அச்சீவ் பண்ணிக்கிறோம். உங்களால் என்ன பண்ணிக்கவே முடியாது. நீங்கள் இது வரைக்கும் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் கீழே லிங்க் இருக்கும், அங்கே வந்து என்ன ஃபாலோ பண்ணிங்க. இப்போ ரீல்ஸ் ஆப்ஷன் நம்ம எங்கே போய் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஸ்டோரி ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணிட்டு போயிருக்கு, உங்களுக்கு லைவ்னு இருக்கும். கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரீல்ஸ் இந்த ஆப்ஷன் இங்கே வந்துடும். நீங்கள் டிக்டாக்ல வந்து நீங்கள் எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதம் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்குது, அங்கே போய் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு என்ன ஆடியோ தேவை எல்லா ஆடியோஸும் இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள். ஸோ நம்மளுக்கு தமிழ் வேணுமா, தமிழ் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு சாங்கை வந்து இங்கே சர்ச் பண்ணுறேன், போன்ட்டு. ஸோ மேலே இங்கே வந்துட்டு இருக்கா அந்த சாங்கு. இந்த சாங் வந்து கேட்பாங்க, சவுண்ட். ஸோ காப்பரேட் வர்றதுக்காக நான் ப்ளே பண்ணல. உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிட்டு பிறகு இங்கே டன்னு கொடுத்துருங்க. ஸோ டன்னு கொடுத்த பிறகு இங்கே வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஆக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து அந்த சாங்கை ப்ளே ஆகும். ஆக்சுவலி டிக்டாக் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இதில் நம்ம பண்ண முடியும். இதில் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே இங்கே பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடில் அந்த சாங்கை ப்ளே ஆகணும்னு இருக்குது. இது நார்மல் ஸ்பீடில் இருக்குது, இது கொஞ்சம் கம்மி ஸ்லோ, இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டரு. ஸோ அது கீழே நம்மளுக்கு கொஞ்சம் சில எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்களே இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே போட்டுக்கலாம், இல்லை வந்து விட்டுடலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்டாக் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் யூஸ் பண்ண பழகையில் இந்த ரீல்ஸ் கூட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தெரியுது. ஸோ நம்ம ஜஸ்ட் வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு பிறகு நம்ம போஸ்ட் பண்ணுறது, அப்புறம் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து டிக்டாக் மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டிக்டாக்ல இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு பழகிக்கிறதுனால டிக்டாக்ல இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த வீடியோ ஆயிடுச்சுனாக்கா நான் ஜஸ்ட் இங்கே போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ணுறது நம்மளுக்கு ஐஜிடிவியில் எப்படி கேட்குமோ அதே மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு கேப்ஷன்ஸ் இல்லை ஹேஷ்டாக்ஸ் எதாவது நீங்கள் போட முடியுமா, நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் எதனா இங்கே போடுறேன். ஓகே, ஹேஷ்டாக் என் பேர் நான் போட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஹேஷ்டாக் என் பேர் நான் போடுறேன். ஸோ இங்கே அப்லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ப்ரோ நான் வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ண மாட்டேன், நான் ஜஸ்ட் டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் பார்த்துன்னு இருப்பேன். இப்போ அதே மாதிரி வந்துட்டு ரீல்ஸ் வீடியோஸ் நான் எங்கே போய் பார்க்குறது, அதுக்கு தப்பேட்டாக வந்துட்டு ஏதாச்சும் வீடியோ டவுன்லோட் பண்ணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே சர்ச் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் சர்ச் பட்டனில் போயிட்டு கீழே வந்து ஏதாச்சும் ஒரு ரீல்ஸின் வீடியோஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கீழே டவுன் பண்ணிங்கன்னா இங்கே தெரிஞ்சு பாருங்கள் ரீல்ஸின் இங்கே இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு உங்களுக்கு ரீல்ஸ் எல்லாம் டிக்டாக்ல எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், லைக் கொடுத்துக்கலாம், வேணா நீங்கள் டிஸ்லைக் கொடுத்துடலாம். இங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இங்கே சேவ் வீடியோ இருக்கும், காப்பி லிங்க் இருக்குது. டிக்டாக்ல எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வீடியோ போஸ்ட் ஆச்சான்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வீடியோ போஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ரீல்ஸின் இந்த ஆப்ஷனோட நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வந்து வீடியோ இருக்குமோ, இல்லை டைலாகா, இல்லை வந்துட்டு ஒரு ஓடுற மாசினா இதான் இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ரீல்ஸில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து ரீல்ஸ் பற்றி என்னோட தாட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது டிக்டாக் கூட பெட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு டிக்டாக் கூட பெட்டர் எதுவும் இப்போதைக்கு வர முடியாது. ஏன்னா வந்து அது அவங்க ரொம்ப நாளாக வந்து நம்ம யூஸ் பண்ணி அது யூசர் இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ வந்துட்டு இதை யூஸ் பண்ண நம்மளுக்கு டிக்டாக் கூட இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுன்றதில்ல, எது நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணையில் வந்துட்டு உங்களுக்கு இதை பழகிடும். ஸோ உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி பாருங்கள், இன்ஸ்டாகிராம் விட 2-3 இந்தியன் ஆப்ஸ் எல்லாம் வந்துருக்கு. ஸோ அதுவே இது எது பெஸ்ட்டுன்ட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் யூஸ் பண்ணீங்களா மாட்டிங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ண கீழே லிங்க் தரேன். அப்படியே நவீன் ரவீன் எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video. Hold me close till I get up. Time is barely on our side.